ஈரானுக்கு அந்த வலிமை இருக்கா சார்? அமெரிக்காவை வந்து எதிர்த்து இந்த வலிமை எங்க இருந்து வருதுங்கிறீங்க? நடத்துவதற்கு அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் இருக்கணும், அவரே காமினியா என்ன சொல்றாரு, பொருளாதார வலிமை இருக்கணும். இருக்குதா ஈரானுக்கு? ஒளியை மிஞ்சும் வேகத்தில் நீங்க வந்து ஏவுகணைகள் எரிகணைகளை தயாரிக்கும் போது நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போற மாதிரி வேண்டாங்கிறார். நம்ம அப்படியெல்லாம் உலகத்தின் மீது போர் நடத்தலாம் விரும்பல. நமக்கு எங்கிருந்த ஆபத்தோ அதுக்கு மட்டும் வச்சுக்குவோம். இஸ்ரேல் எத்தனையோ முறை ஆத்திரம் ஊட்டியது, அவங்களுடைய படை தளபதியை கொலை செய்தது இல்லையா? ஈரானுடைய படை தளபதியை கொன்னுச்சு. அந்த இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய தலைவர்களை கொலை செஞ்சு இப்ப பாருங்க, கடைசியா இந்த 13ஆம் தேதி வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்த விஞ்ஞானிகளை கொலை பண்றாங்க. இது அந்த நாட்டில் அவங்களுக்குள்ள எதிர்ப்பு. அதனாலதான் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு படை தளபதி இறந்தா படையே கலைஞ்சு போயிடுமே. இன்னொரு தளபதி வர போறார், அவ்வளவுதானே. அவர் இன்னும் எச்சரிக்கையா பாதுகாப்பா இருக்க போறார், இன்னும் வேகத்தோட திருப்பி அடிக்க போறார். ஏன்னா ஈரான்ல மொத்தமே 6 விஞ்ஞானிகள் தானே, அவங்கள நம்பிதான் இருக்க அணுகுண்டெல்லாம். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அடுக்கடுக்கான ஏராளமான இளம் அறிவியலர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு போரை அப்படிலாம் நடத்த முடியாது. 2ஆம் உலக போர் நடந்துச்சு, ஹிட்லரை கொண்டுட்டா போர் முடிஞ்சிடும், முசோலினியை கொண்டுட்டா போர் முடிஞ்சிடும் என்றா ஸ்டாலினும் சர்ச்சிலும் ரூஸ்வெல்ட்டும் அணுகுனாங்க? இல்லையே. நீ முறையா படை நடத்தி அவங்களை வீழ்த்தணும், அந்த அமைப்புகளை குலைக்கணும், அந்த மக்களுடைய ஆதரவு இல்லாமல் செய்யணும். ஈரான் நடத்துகிற தாக்குதல் எதற்கு உதவுதுன்னா, இஸ்ரேலை யூதர்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது, அமெரிக்காவை உலக நாடுகளிடமிருந்து மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது, அமெரிக்காவை அமெரிக்க மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது. அதற்கு ஈடாக ஈரானியர்களையும் அராபியர்களையும், சவுதி அரேபியா உட்பட எல்லாம் ஈரானிக்கு வேண்டிய நாடே கிடையாது. ஆனா அவங்க உட்பட பெரிய கண்ணன் தெரிவிக்கல அரபு நாடுகள், அவங்க வந்து ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவா அறிவிச்சுட்டாங்க, எந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாலும் பாலஸ்தீன அரசு இருந்தாதான் பண்ணுவோம்ட்டாங்க. இது இப்படியே போகாது. ஏன்னா அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கிற ஆதரவு மன்னர்களையும் மந்திரிகளையும் பொறுத்தது அல்ல, அந்த மக்களை பொறுத்தது. அரபு தேசியம். இப்போ தமிழர்கள் நம்ம தமிழீழத்துக்கு ஆதரவா போறோம், ஏதோ ஒரு அரசு சொல்றதுக்காக இல்லை. ஏப்ப அவனும் நானும் தமிழையா, ஒரு கொடியில் பூத்த இருமலர்கள், ஒரே ரத்தம் என்று அந்த உணர்வு அங்கே இருக்கு. ஒரு சில நாடுகள் விலகி நின்றாலும் எக்காரணத்தை இஸ்ரேல் பக்கம் சேர முடியாது, அமெரிக்கா பக்கம் சேர முடியாது. மற்றவர்கள் ஒன்றுபட்டு நிற்பாங்க. இது மட்டும் இல்ல, மற்ற உலக நாடுகள் இவங்களுடைய ஆதரவு பண்ண பாகிஸ்தான் அதிபர் கூட்டு போய் லஞ்சு கொடுத்தாரு, அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு ஏதாவது பண்ணிடுவாரா? இல்ல, அமெரிக்கா அதிபருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், நோபல் கேலி கூத்தா இருக்கு, பஃபூன் மாதிரி பேசிட்டு இருக்கிறார். இந்த ஒரு இன்னொரு நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த ஒரு அதிபர் வந்து இன்னொரு நாட்டு அதிபரை வந்து கொல்ல போறோம், அவர் வந்து சரணடைஞ்சிடணும், இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்து மற்ற எந்த நாடுகள்லயும் நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்குதுங்க. இங்கே வந்து யாராவது ஒருத்தர் பிரதமரை கொள்றோம், உள்துறை அமைச்சரை கொல்ல போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா? அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டங்கள் இருக்கிற மாதிரி உலகத்திற்கு என்று பன்னாட்டு சட்டங்கள் இருக்கு, இன்டர்நேஷனல் லா இருக்கு. அதெல்லாம் மதிக்கிறாங்களா சார்? எதுவும் மதிக்கிறதே இல்லை, எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. உலக ஒழுங்கை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. இது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சரி, இந்த விஞ்ஞானிகள்லாம் கொண்டாங்க, அந்த போரின் முடிவு எப்படி தான் இருக்கிறது? அணு ஆயுத போரா ஆகுமா, இல்லை இந்த போர் வந்து ஒரு மக்கள் போராட்டத்துறையே முடிவடைந்துருமா? எப்படி நினைக்கிறீங்க? அணு ஆயுத போராக மாற்றுகிற துணிச்சல் யாருக்கும் கிடையாது. ஈரான் அதை மாற்ற போறதில்லை. அமெரிக்கா மாற்றுவதாக இருந்தால் 3ஆம் உலக போர் மூலுமா என்று கேட்காதீர்கள், ஏற்கனவே மூண்டு விட்டது. சைனா அல்லது ருஷ்யா ஒரு பக்கத்தில் சேர்ந்தா உடனே இது 3ஆம் உலக போராக மாறிடும். ஆனா அமெரிக்க மக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அமெரிக்க மக்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான செய்தி. நியூயார்க்ல இருந்து பிலடெல்பியாவில இருந்து ஒவ்வொரு நகரமும் நேரடி தாக்குதலுக்கு ஆளானால், அணு ஆயுத தாக்குதலுக்கு ஆளானால், ஒவ்வொரு நகரத்தை பொறுத்து 60%, 75% அழிவு ஏற்படும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கை வச்சிருக்காங்க. எனவே அந்த மக்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. ட்ரம்ப் நினைச்சாலும் அந்த இதை மீற முடியாது. மீறினா அது ஒரே ஒரு தரம் தான் நடக்கணும், அதோட அந்த ஆட்சி க்ளோஸ், அந்த அரசே முடிஞ்சு போயிடும்.
எனவே அது நடக்காது, நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோம். நடந்தால் அது பெரிய அழிவில் முடியும். ஓகே சார். இப்போ இந்த நிலையில் என்னன்னா, இஸ்ரேலுக்கு இது வாழ்வா சாவா போராட்டம், இனி பின்வாங்க முடியாது. முதல்ல ஒரு போர் நடந்துச்சு, 6 நாள் நடந்துச்சு, அப்புறம் ஒரு 2 வாரம் நடந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. இது நீண்டு செல்ல செல்ல இஸ்ரேல் அடியோடு தனிமைப்படும். ஓகே சார். அதனால இஸ்ரேல் வந்து இது ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்க நினைச்ச மாதிரிலாம் அதை சுலபமாக மடக்க முடியல. எதிர்த்து உறுதியாக நிற்கிறாங்க. ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு, சாவு ஒரு பிரச்சனை இல்லை, நான் போறேன், இன்னும் ஒரு 3 பேரை சொல்றேன், நீங்க பாத்துங்கன்ட்டார். அதனால ஒருத்தர் நம்பியெல்லாம் இல்லை. இன்னொன்று, போரில் கருவிகள், அறிவியல் தொழில்நுட்ப கருவிகள் வெற்றி பெறுவதாக இருந்தால் வியட்நாம் விடுதலை பெற்று இருக்காது, அல்ஜீரியா விடுதலை பெற்று இருக்கிறாது. உலகத்தில் பல நாடுகள் இதை எதிர்த்து மக்கள் சக்தியை திரட்டி, அந்த மக்கள் சக்தியும் அற வலிமையும், இஸ்ரேல் பக்கம் அறமே இல்லை, அமெரிக்கா கிட்ட அறமே இல்லை, ஆனா ஈரானிடம் அறம் இருக்கிறது, பாலத்தீனிடம் அறம் இருக்கிறது. இதுவும் இந்த வலிமையை சேர்ந்துச்சுன்னா, மக்கள் சக்தியும் சேர்ந்துச்சுன்னா போற முடியும். நிச்சயமாக ஈரான் வெற்றி பெறும். ஸ்ட்ராட்டஜிக்கு அதுதான். நீண்டகால கண்ணோட்டத்தில் வெற்றி ஈரானுக்குத்தான். தற்காலிகமாக ஒரு தாக்குதல் 2 தாக்குதல் அழிவுகள் ஏற்படலாம், தோல்விகள் வரலாம். ஆனால் தோல்விக்கு பின் தோல்வி, இறுதியில் வெற்றி. அவர்களுக்கு வெற்றிக்கு பின் வெற்றி, இறுதியில் தோல்வி. இது அமெரிக்காவுக்கு.